வணக்கம் துலாம் ராசி நேயர்களே. 2026ஆம் ஆண்டு பிறக்கும்போது உங்கள் ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஆக்டிவ் பீரியட் ஆரம்பமாகுது. பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்க ரொம்ப நிதானமாக செயல்படுவீங்க. ஆனால் இந்த வருடம் ஆரம்பமே உங்களை அதிரடியாக செயல்பட வைக்க போகுது. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய ஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் ஒன்றா இணையிறாங்க. 3ஆம் இடம்ங்கிறது தைரியம், வீரியம், இளைய சகோதரம் மற்றும் தகவல் தொடர்பை குறிக்கும் இடம். இங்கே உங்கள் ராசிநாதன் சுக்கிரனோடு மற்ற கிரகங்கள் ஒன்று சேர்வது உங்களுக்கு ஒரு தனி துணிச்சலை தரும். இந்த 15 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகுதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வருடம் பிறக்கும் போதே உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான தனுசு ராசியில் 4 பெரும் கிரகங்கள் அமர்ந்து ஒரு பராக்கிரம யோகத்தை உருவாக்க போகுது. எப்படின்னா, 3ஆம் இடம் என்பது வீரியஸ்தானம், முயற்சி ஸ்தானம் மற்றும் தகவல் தொடர்பு ஸ்தானம். எனவே இந்த 4 கிரகங்கள் இணைவது உங்களுக்கு அசாத்தியமான தன்னம்பிக்கையை தரும். 3ஆம் இடம் என்பது குறுகிய தூர பயணங்களை குறிக்கும். இந்த 4 கிரகங்களின் சேர்க்கையால் தொழில் நிமித்தமான பயணங்கள் அதிகரிக்கும். அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு புதிய வாய்ப்புகளையும் வருமானத்தையும் தேடித்தரும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரனும் உங்கள் ராசிக்கு 9 மற்றும் 12 கூடிய புதனும் 3ஆம் இடத்துல இணைவதால் ஒரு குறுகிய தூர பயணங்கள் மூலமாக பெரிய லாபம் கிடைக்க போகுது. நீங்கள் எழுதும் எழுத்துக்கள் அல்லது பேசும் பேச்சுக்கள் மற்றவர்களால் ரசிக்கப்படும். உங்கள் பேச்சில் ஒரு வசீகரம் உண்டாகும். வியாபாரம், பேச்சுவார்த்தை அல்லது நேர்முக தேர்வில் உங்கள் வாத திறமையால் வெற்றி காண்பீங்க. எழுத்தாளர், கலைஞர்கள் மற்றும் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். மொத்தத்தில் சுக்கிரன், புதன் சேர்ந்து இருக்கிறதால உங்கள் பேச்சு திறமையால் உங்கள் எழுத்தாலேயே ஆதாயம் வரப்போகுது. மேலும் 11க்கு உடைய சூரியனும் 2 மற்றும் 7க்கு உடைய செவ்வாயும் 3ல் இணைவது ஒரு பராக்கிரம யோகத்தை தரும். இது ஒரு வெற்றி யோகம்னு சொல்லலாம். உங்களோட அதீத தைரியத்தினால வெற்றி உண்டாக போகுது. உங்கள் செயலில் வேகம் கூடும். நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்களை இந்த மாதத்தில் பிடிவாதத்தோடு செஞ்சு முடிக்க போகிறீங்க. எதிர்ப்புகள் தானாகவே விலகிடும். உங்கள் இளைய சகோதரர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள், மனக்கசப்புகள் நீங்கும். தம்பி மூலமாக உங்களுக்கு ஒரு பொருளாதார உதவி அல்லது தொழில் வாய்ப்புகள் கிடைக்கலாம். உங்கள் தம்பியால் கண்டிப்பாக சில நன்மைகள் உண்டாகும். ஆனால் இதில் ஒரு சின்ன எச்சரிக்கை என்னன்னா, செவ்வாய் மற்றும் சூரியன் 3ஆம் இடத்துல இருப்பதால் உங்கள் பேச்சில் அடிக்கடி முன்கோபமோ அதிகாரமோ வெளிப்படும். அன்பாக கனிவாக பேசுறது மூலமாக இந்த மாதத்தோட முழு நற்பலனையும் நீங்கள் அறுவடை செய்யலாம். அதனால் சகோதரர்களுடன் அதிகார தோரணையில் பேசுகிறத தவிர்க்கவும். அதிகாரம் என்னைக்கும் வெறுப்பையும் பகையையும் தான் உண்டாக்கும். அன்பு மட்டுமே உறவை வளர்க்கும், நீடிக்கும். தொழில் ரீதியாக பார்த்தா இந்த 15 நாட்கள் ஒரு திருப்பு முனையாக அமையும். இதுவரைக்கும் ஏதாவது விஷயங்களில் பயந்துட்டு தயங்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ அந்த பயம், தயக்கம்லாம் நீங்கி எதுவாக இருந்தாலும் தன்னம்பிக்கையோட தைரியமாக புதிய முடிவுகளை எடுப்பீங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. 6ஆம் இடம் என்பது ருண ரோக சத்ருஸ்தானம், கடன், நோய், எதிரி, வம்பு வழக்க குறிக்கும் இடம். பொதுவாக உபய வீடுகளான 3, 6, 11 ஆகிய இடங்களில் ஒரு பாவ கிரகம் இருந்தால் பெரிய நன்மைகள் உண்டாகும். 6ல் சனி அமர்ந்தா அரியணை ஏறுவான் என்பது பழமொழி. 6ஆம் இடம் என்பது சவால்களை குறிக்கும் இடம். இங்கே தண்டனை மற்றும் நீதிக்கான கிரகம் சனி பகவான் அமர்ந்து மிகவும் விசேஷமான பலன்களை தரப்போகிறாரு. இதனால் உங்கள் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய வல்லமை உண்டாகும். 6ல் பாவகிரகங்கள் இருக்கிறவங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் அவங்க உங்களை எதிர்க்கவே துணிய மாட்டாங்க. உங்களை வீழ்த்த நினைப்பவர்கள் தங்களாகவே மறைந்து போய்விடுவார்கள் அல்லது உங்களிடம் பணிந்து போவார்கள். உங்களோட முன்னேற்றத்தை தடுத்த எதிரிகள், பொறாமை கொண்டவர்கள் அனைவரும் காணாமல் போயிடுவாங்க. மறைமுக எதிர்ப்புகள் ஒழியும். உங்கள் மேலே போடப்பட்ட வீண் பழிகள் நீங்கி உண்மை வெளிச்சத்துக்கு வரும். சட்ட ரீதியான சிக்கல்கள் அல்லது கோர்ட்டு கேஸில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் உங்களுக்கு இருக்கும். யாரை பார்த்தும் பயப்பட மாட்டீங்க. உங்களை சுற்றி ஒரு இக்கட்டான சூழல் நடக்கும்போது மற்றவங்க பதட்டத்தோடு இருந்தால் கூட நீங்கள் பதட்டமே இல்லாமல் நிதானமாக செயல்பட்டு அதில் வெற்றியையும் பார்ப்பீங்க.
நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வதக்கிய கடன் சுமைகள் இப்போ இந்த காலகட்டத்தில் குறைய தொடங்கும். புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகி அதன் மூலம் கடன்களை அடைப்பதற்கான வழிகள் பிறக்கும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தும் ஒழுக்கம் இந்த சனி பகவானால் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். பழைய தீராத நோய்கள் கூட முறையான மருத்துவம் மூலமாக குணமாக தொடங்கும். 6ல் சனி இருக்கும்போது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியோ மற்றும் மன உறுதியும் மிக அதிகமாக இருக்கும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலையும் உங்களோட உழைப்புக்கு டபுள் மடங்கு பலன் கிடைக்கும். சனி பகவான் உங்களை உழைக்க வைப்பார். அந்த உழைப்புக்கான ஊதியத்தையும் வெற்றியையும் தடையின்றி வழங்குவார். இதுவரை இருந்த சோம்பல் நீங்கி சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க. அரசாங்கம் சார்ந்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். குறிப்பாக இரும்பு, எண்ணெய், கட்டுமானத்துறை அல்லது இயந்திர சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு கோல்டன் பீரியட். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். கீழ்நிலையில் உள்ள ஊழியர்களிடம் உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். உங்கள் கீழே இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. கோர்ட்டு கேஸுன்னு இருக்கிறவங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். ஏற்கனவே இருந்த சட்ட சிக்கல்கள் அனைத்தும் சுமூகமாக முடியும். 6ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3, 8 மற்றும் 12ஆம் இடங்களை பார்க்குறாரு. உங்கள் முயற்சிகளுக்கு தடையற்ற வேகத்தை தரும். ஆனால் இளைய சகோதரர்களுடனான உறவில் மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவை. ஆயுள் பலம் கூடும். எதிர்பாராத சிக்கல்ல இருந்து தப்பிப்பீங்க. வீண் விரைய செலவுகள் குறையும். படுத்தா நல்ல நிம்மதியான உறக்கம் வரும். மொத்தத்தில் 6ல் இருக்கிற சனி பகவான் உங்களை நேர்மையான வழியில் நடத்தி நிலையான வெற்றியை தருவார். இது உங்களுக்கு நீண்ட கால புகழ தரும். ஆனால் 6ல் சனி இருக்கும்போது தாய்மாமன் வழியில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதே போல் உங்கள் கீழே இருக்கிற வேலையாட்களை கடினமாக பேசாமல் அன்பாக வழி நடத்துவது சனி பகவானின் அருளை மேலும் அதிகப்படுத்தும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 5லே ராகு இருக்கிறாரு. 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், அறிவு, காதல் மற்றும் வணிகம் ஆகியவற்றை குறிக்கும். 5ல் ராகு இருக்கும்போது இயல்பாகவே உங்கள் அறிவு ரொம்ப கூர்மையாக வேலை செய்யும். மற்றவங்க யாருமே யோசிக்க முடியாத அளவுக்கு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் உங்களுடைய யோசனை இருக்கும். தந்திரமாக பேசி காரியத்தை சாதிக்கிறதுல பழைய கில்லாடியாக இருப்பீங்க. தொழில்நுட்பம், ஆராய்ச்சி மற்றும் நவீன அறிவியல் ரீதியாக ஆர்வம் அதிகமாக இருக்கும். 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம் என்பதால் ராகு இங்கே இருக்கிறது புத்திர தோஷத்தையும் உண்டாக்கும். அதாவது குழந்தை பிறப்பதில் தாமதம் அல்லது கருச்சிதைவு போன்ற தடைகள் வரும். ஆனால் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கறதால இந்த தோஷம் நீங்கும். பொதுவாக உங்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் மிகவும் புத்திசாலியாகவும் இந்த நவீன காலத்தில் சாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே போல் பங்குச்சந்தை, சூதாட்டம், லாட்டரி அல்லது ரேஸ் போன்ற ரிஸ்கான விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களில் யாருக்காவது ராகு திசை நடந்துட்டு இருந்தால் அந்த ராகுவும் உங்கள் ஜாதகத்தில் சாதகமாக இருந்தால் எதிர்பாராத விதமாக திடீர் பண வரவு உண்டாகும். ஆனால் கவனமாக இருக்கணும். இல்லைனா மொத்த பணத்தையும் இழக்க வேண்டிய ஆபத்தும் உண்டாகும். காதல் விஷயத்தில் இப்போ உங்களுக்கு ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் சாதி, மதம், மொழி, இனம் எல்லாத்தையும் கடந்த நிலையில் அந்நிய தேசத்தை சேர்ந்தவர்களிடம் அல்லது அந்நிய மொழி பேசுபவர்களிடம் காதல் வயப்பட வாய்ப்பு உண்டு. அதே போல் காதலில் சில ஏமாற்றங்களோ அல்லது ரகசிய தொடர்புகளோ ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. இதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் அவசியம். சினிமா, இசை, கலைத்துறை, அரசியல் மற்றும் எழுத்துத்துறையில் இருக்கிறவங்களுக்கு 5ல் ராகு இருப்பது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. உங்களோட கற்பனை திறன் உலகத்தரத்தில் இருக்கும். மக்கள் மனதை புரிந்து கொண்டு செயல்படுவீங்க. பூர்வீக ஸ்தானத்தில் ராகு இருந்தால் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுல சில சட்ட சிக்கல்கள் உண்டாகும். பூர்வீகத்தை விட்டு வெளியூர், வெளி மாநிலம் அல்லது வெளிநாட்டில் போயிட்டு பிழப்பு நடத்தவே இந்த ராகு தூண்டுவார். அப்படி நடக்கிறதும் உங்களுக்கு வெற்றியை தான் தரும். உங்களுக்கு விசித்திரமான ஆன்மீக நம்பிக்கைகள் இருக்கும். அதாவது மாயம், மந்திரம், தந்திரம் இது போன்ற விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுல தடைகள் உண்டாகும். எப்போதும் எதையாவது யோசிச்சிட்டே இருப்பீங்க. இதனால் தேவையற்ற மன உளைச்சல்கள் அல்லது தூக்கமின்மை தான் ஏற்படும். அடிக்கடி அதீத விபரீதமான ஆசைகள் ஏற்படும். ஆனால் அந்த மாதிரி ஆசைகளை கட்டுப்படுத்துவது அவசியம். ராகு பகவான் உங்களுடைய ஜென்மத்தை பார்க்கறதுனால உங்களோட தோட்டத்தில் ஒரு வசீகரம் உண்டாகும். ஆனால் மனசில் எப்போதும் ஏதாவது ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். 5லே ராகு இருந்தால் உங்களை ஒரு வித்தியாசமான சிந்தனையாளராக ஆக்குவார்.
உழைப்பை விட உங்களுடைய மூளையை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. உங்களுடைய ஜாதகத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கும் வீட்டோட அதிபதி பலமாக இருந்தால் மேலே சொன்ன எதிர்மறை பலன்கள் குறைந்து நற்பலன்கள் மட்டுமே நடக்கும். வெற்றி ரகசியம். துலாம் ராசி நண்பர்களே, உங்களுடைய முயற்சி திருவினையாக்கும் என்பதுதான் இந்த 15 நாட்களுக்கான உங்களுக்கு தாரக மந்திரம். செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபடவும், ஆண்டுக்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவது தடைகளை நீக்கும். ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அல்லது மாணவர்களின் கல்விக்கு உதவுவது ராகுவின் கெடுபலன்களை குறைக்கும். இந்த ஜனவரி முதல் 15 நாட்கள் துலாம் ராசிக்கு முயற்சியால் உறவுகளை வெல்லும் காலம். தயக்கத்தை கைவிட்டு துணிந்து பேசுங்க, வெற்றிகள் உங்கள் பக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், துலாம் ராசி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.